Hi friends, my life food Tamil channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு கோவக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோவக்காய் வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ கோவக்காவை நல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் புளி கரைச்ச புளி, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இந்த கோவக்காவை இதில் போட்டுக்கலாம். தண்ணியெலாம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி வச்சுட்டு இருக்கணும். இதுலேயே நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிறதுலேயே வெந்துடும். வதக்கி ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து மூடி போட்டு வதக்கி வைக்கலாம். நல்லா திறந்து பார்த்து வதக்கி விட்டுக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாதி வதங்கிடுச்சு. இதுலேயே நம்ம மசாலா போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் புளி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க நடுவில். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வெந்துடுச்சு. இதை பாருங்கள், கட் ஆகிடும். அதுதான் இந்த கலர் மாறும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடான சுவையான கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.